ஹலோ காய்ஸ், ஃபைனலி ஐம் பேக் பேபே. ஆல்மோஸ்ட் எல்லா ஓஜி வியூவர்ஸ்க்கும் தெரியும் என்னை டே ஷிஃப்ட்லேருந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு மாற்றிட்டாங்கன்னு. ப்ளஸ் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ். ஒவ்வொரு வாட்டியும் இப்படி என்னோட உடம்பு கம்பேக் கொடுத்தா ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட இப்படி அடுத்த மேட்ரி என்னை வந்து அட்டாக் பண்ணுறான். சரி, இது சரிப்பட்டு வராது, நிஜமாவே ஒரு கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேலரி டெஃபிசிட்டில் வேறு இருக்கனா, அதனாலே கான்டென்ட் எல்லாம் ரீசர்ச் பண்ண முடியல. நான் சாரின்னு தம்ப்நெயில் வச்சதுனால மட்டும் சாரி கேட்பேன் நினச்சிக்காதீங்க. என்னடா திமிரா பேசுகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் நீங்கள் கேட்கணும். பாஸ் ஏப்ரல் ஃபூல். அனலாக் காலம் முதல் டிஜிட்டல் காலம் வரை நான் இப்படி தாண்டா இருப்பேன். ஸ்டைலா கெத்தா. நியாயமா இருந்தாலும் பிழைக்க முடியாது. ஒன்று, அடுத்தவனை தப்பு சொல்லி நம்ம வளர்ந்து வந்து அதே தப்பு பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்டே சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எஸ் ஆகிடணும். அது நல்லது. யாருக்கு யாருக்கோ. சரி, ரைட்டு, நமக்கு எதுக்கு அது. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ ரோல். இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கிற ஒரு அனிமே தான் சோலோ லெவலிங். கிரன்ச்சி ரோல் மற்றும் அனைத்து சர்வர்களையுமே 2025 கிராஷ் பண்ண ஒரே அனிமே இவன் தான். இந்த ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஊரில் நிறைய கேமர்ஸ் வந்துட்டாங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தா மாங்காவோட லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில் தான் ஏதோ கொஞ்சம் ஸ்டோரியாவது வரும். இந்த கதையை ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும்னா பேட்டில் பிட்வீன் காட்ஸ், அவ்வளோதான். அது கூடவே ஒரு டிப்பிக்கல் 0 to ஹீரோ ஸ்டோரி லைன். இப்படி ஒரு டிப்பிக்கலான கதையில் சோலோ லெவலிங் எங்கே ஷைன் ஆகுதுன்னா, கேமில் வரா மாதிரி ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆனால் நம்ம பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சாங் ஜின் வூ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ரேங்க் ஹண்டராக இருந்து சிஸ்டம் ஆர் அது எதுவாக வேணா இருக்கலாம், கேமில் இருக்கிற மாதிரி ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆனால் இவனோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற ஒரு பவர் தான் அவன் டிஃபீட் பண்ணுற எனிமியை ஷேடோவா ரைஸ் பண்றது. அப்படி அவன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஷேடோஸ் வச்சிருப்பான். அவன் கிட்ட ஒரு ஆர்மி ஃபுல் ஆஃப் ஷேடோஸ் இருக்கும். பட் அதுல 5 டாப் 5 பவர்ஃபுல் ஷேடோஸ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5 டஸ்க். ஒரு ஹை ஆர்க் ஷாமன் தான் இந்த டஸ்க். அண்ட் ரூட் நேம் தான் கார்கால்கன். ஒரு ஆர்மி ஃபுல் ஆஃப் ஆர்க்ஸையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் நடக்கும். ஜின் ஒரு குரூப் ஆஃப் ஹண்டர்ஸோட சேர்ந்து ஒரு ரேங்க் டஞ்சனை ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்மி ஃபுல் ஆஃப் ஆர்க்ஸையும் டிஃபீட் பண்ணி டஸ்கையும் சர்கையா மாலா பண்ணி ஷேடோவா ரைஸ் பண்ணியிருப்பான். ஷேடோவா மாறின உடனே எலிட் நைட் கிரேட்ல இருப்பான் டஸ்க். ஒரே ஒரு ஃபயர் ஸ்பெல்லை மட்டுமே வச்சு டீமன்ஸ் அண்ட் ஜெயின்ஸை மொத்தமாக எரிச்சே கொள்ற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்கும். இது பத்தாத குறைக்கு கிராவிட்டி கண்ட்ரோல் வேற இருக்கும். இந்த மாதிரி கையே வைக்காம அடிச்சு துவச்சு தொங்க விட்டுருவான் நம்ம டஸ்க். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரீஜெனரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி டீபஃப் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ஸ்பெல்ஸும் இவங்கிட்ட இருக்கும். இதோட ஓப்பியான ஒரு டெக்னிக் இருக்கு. அவன் நினைச்ச சைஸுக்கு அவனால் ஷ்ரிங்க் ஆக முடியும், எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், அவனோட ஆப்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி சண்டை போட முடியும். முக்கியமாக ஒரு க்ரூஷலான ஃபைட்டில் எனிமியை பிளைண்ட் ஆக்கிறதுக்கு கூட டஸ்க் கிட்ட ஸ்பெல் இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சண்டை போட முடியுமா? நெக்ஸ்ட் இக்ரிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடோனா அது இக்ரிஸ் தான். ஆஷ்பானுக்கு டைரக்டாக சர்வ் பண்ண ஒன் ஆஃப் த நைட்ஸ் தான் இக்ரிஸ். ஆஷ்பான் போதும், ஊர் பக்கம் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு யோசிக்கிறப்ப தான் நெக்ஸ்ட் ஷேடோ மானர் கேண்டிடேட்டா ஜின் கரெக்டாக இருப்பானா இல்லையா அப்படின்னு இக்ரிஸை வச்சு டெஸ்ட் பண்ண அனுப்பியிருப்பான். பட் இக்ரிஸோட மேக்ஸ் அண்ட் ட்ரூ பவர்ஸ் எல்லாமே லாக்டா இருக்கும். இந்த ஸ்டேட்லயே இக்ரிஸ் ஜின்னை போட்டு பொழந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கொன்னே போட்டிருப்பான். பட் எப்படியோ இக்ரிஸை டிஃபீட் பண்ணி ஷேடோவாவும் ரைஸ் பண்ணிடுவான் ஜின். ஃபர்ஸ்ட் இக்ரிஸோட ரேங்க் ரொம்ப கீழே தான் இருக்கும், நைட் கிரேட்ல தான் இருப்பான். ஒரு ரேங்க் ஹண்டருக்கு பார்ல இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஜின் ப்ரோக்ரஸ் ஆக அவனோட ஷேடோஸும் ப்ரோக்ரஸ் ஆகும். ஃபைனலா இக்ரிஸோட கிரேட் எங்க வந்து நின்றுக்கும்னா ஒரு மார்ஷல் கிரேடுக்கு வந்து நின்றுப்பான். தட்ஸ் இஸ் ட்ரூ பவர், a true swordsman with countless years of sword practice. ஆனாலும் சிவல்ரியை ஃபாலோ பண்ணுன்றதுக்காகவே ஜின் கத்தி இல்லாம சண்டை போட்டா நானும் கத்தி இல்லாம தான் சண்டை போடுவேன். சண்டை போட்டதுனால மட்டும்தான் இக்ரிஸை ஈஸியா ஜின் டிஃபீட் பண்ணிருப்பான். கத்தி மட்டும் இருந்திருந்தது பலாப்பழத்தை பொளக்கிற மாதிரி பொளந்திருப்பான் ஜின். ஒரு நைட்டுக்கு அவனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பனே அவனோட ஸ்வாட் தானே. நான் ஏன் சொல்றேன்னா, ஜின்னோட இன்வென்ட்ரியிலேயே செகண்ட் பெஸ்ட் வெப்பன்னா அது இக்ரிஸோட டீமன் கிங் ஷாட் தான். பிளஸ் அட்டாக் பாயிண்ட்ஸ், அபிலிட்டிஸ் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும். இதையும் தாண்டி ஃப்ராஸ்ட் மானார்க் கூடயே ஒண்டி கொண்டி நின்னு கதற விட்டுருப்பான் இக்ரிஸ். மோனார்க்ஸ் ஆர் பேசிக்கலி காட்ஸ். ஆனா ஃப்ராஸ்ட் மானார்க் இக்ரிஸை பார்த்து பயந்து ஓடி இருப்பான். சோ பை டிஃபால்ட் இக்ரிஸ் இஸ் a god killer. அதனாலே 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். நம்பர் 3 பெரு. இனிமே வர எல்லா ஷேடோக்கும் நான் ஒரே மாதிரி தான் பவர் லெவல் சொல்ல போறேன். ரொம்ப அதிகம்னு. பட் நிஜமாவே அடுத்து வர 3 ஷேடோஸும் ரொம்ப ஓபியான ஷேடோஸ். பெரு வேற யாரும் இல்ல, ஆன் கிங். உயிரோட இருந்தப்பயே எஸ் ரேங்க்
ஹண்டர்ஸ்லாம் ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி கொன்னு கூச்சிருப்பான், இன்க்ளூடிங் ஸ்ட்ராங்கஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர் ஃப்ரம் ஜப்பான் கோட்டோ ரியூஜி. ஆனா ஜின்வோ இவனை ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி கொன்றுவான், அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் ஷேடோவை ரைஸ் பண்ணப்பவே ஜெனரல் ரேங்க்ல இருப்பான் பெரு. ஒரு டஞ்சனே ஈஸியா தனியா ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் இந்த சென்ஸ் மொத்தமா எல்லாத்தையுமே கிளியரே பண்ண முடியும். இது என்ன பெருசு, இதை விட ஃப்ராஸ்ட் மானார்க் ஐஸ் பிரிசன் மாதிரி ஒன்று செஞ்சு அவனை பிடிச்சி வச்சா அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். ஒன்னு இல்ல 2 மானார்க் கூட அட் அ டைம்ல சண்டை போட்டிருப்பான். முக்கியமா ஸ்பீடுன்னு வந்துட்டா ரொம்ப ஸ்விஃப்டா இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு போறதுல பெரு அடிச்சுக்க முடியாது. ஜேஜோ ஐலாண்ட்ல இருந்து பூசான் வரைக்கும் பறந்தே வித்தின் மினிட்ஸ்ல போயிருப்பான். இவனாலேயும் அவனோட உருவத்தை பெருசாக்க முடியும். ஆனா உருவத்தை பெருசாக்கினா ஸ்பீட் குறையும், உருவத்தை ஷ்ரிங்க் பண்ணா ஸ்பீட் அதிகமாகும். அண்ட் இன்னொரு பயங்கரமான அபிலிட்டி பெரு கிட்ட இருக்கு. அவன் யாரெல்லாம் சாப்பிட்றானோ அவங்களோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டியை இவனால அப்சர்வ் பண்ண முடியும். செம்ம ஓ பவர்டான ஷேடோ வித் பேராலிசிஸ் மேஜிக். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒன் ஆஃப் த ஓ பவர் ஷேடோஸ். நெக்ஸ்ட் ஷேடோ காமிஷ், a fire breathing havoc. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி டிராகனை ஃபேஸ் பண்றதே இட்ஸ் a nightmare. காமிஷ் சிங்கிள் ஹேண்டடா hundreds and hundreds of top tier hunters annihilate பண்ணிருப்பான். அதுல இருந்து வெறும் 5 பேர் மட்டும் தான் சர்வைவே பண்ணிருப்பாங்க. ஃபைனலா காமிஷை அடக்கிடுவாங்க. பட் ஜின் ஷேடோவை ரைஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவன் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுவான். அண்ட் இவனோட ரேங்க்கும் நமக்கு என்னன்னு தெரியாது. அண்ட் ஃபார் ஷோர் ஒரு நைட் சோல்ஜர் ஆர் எறும்பை விட செம பவர்ஃபுல்லான டிராகன் தான் இது, வித்தவுட் ஹெசிடேஷன். இந்த டிராகனோட ஃபயர் அணைக்கிறதும் சரி, அந்த ஃபயருக்கான டிஃபென்ஸை செட் பண்றதும் சரி, இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்பர் 1 டியர் டிராகன் தான் காமிஷ். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆமரா இருந்தாலும் வித்தின் செகண்ட்ஸ் இவனால மெல்ட் பண்ணிட முடியும். அண்ட் இவனோட பல்லே ஒரு மாதிரி கோரப்பல்லு மாதிரி இருக்கும். இவன் பல்ல வச்சு டேகர்லாம் செஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஷார்பெஸ்ட் அண்ட் ரொம்ப ஃபைனஸ்ட் டேகர்ஸா இருக்கும். இவன் கிட்ட ஹெவியான ஹெஃப்டான ஆர்மர்லாம் கொண்டு போனா முட்டாய் மாதிரி கடிச்சு காலி பண்ணிடுவான். ஹி இஸ் பீஸ்ட் ஆஃப் a dragon. அதனாலேயே நம்பர் 2ல போட்டிருக்கேன். ஃபைனல் பொசிஷன், தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோ ஆஃப் ஜின்ஸ் ஆர்மி, பெலியன். ஆஷ்பானோட வலது கையே இவர் தான். இவனோட ரேங்க் தான் ரொம்ப ஹையஸ்ட். கிராண்ட் மார்ஷல்னு ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு அந்த ரேங்க் வந்துடும். எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு மானார்க்கை கில் பண்ணிடுவான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் இருக்கு. பெரு அண்ட் பெலியன் இவங்க 2 பேருமே சேர்ந்து டார்னாக்னு ஒரு மானார்க், கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி சர்கையா மாலா பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ கூட பெலியானோட ஃபுல் பவரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எங்க பார்ப்போம்னா பெரு வெர்சஸ் பெலியான் அப்படின்னு ஒரு பேட்டில் நடக்கும். என்னடா சிவில் வாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆனா கிராண்ட் மார்ஷல் பொசிஷனுக்காக பெரு பெலியானை சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா எல்லாரும் இன்க்ளூடிங் அஸ் அண்ட் ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா பெரு தான் எப்படியும் வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா பெலியான் இஸ் a huge guy. அது கூடவே அவ்வளோ பெரிய கத்தியை வேற தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். ஆனா பெரு ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப ஸ்விஃப்டா மூவ் பண்றதுனாலேயே பெரு தான் வின் பண்ணணும்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே தலைகீழ கவுத்தி விட்டு கையில இருந்த கத்தியை சாட்ட மாதிரி மாத்தி அடிச்சு திருப்பி தரையோட தரையா வச்சு நசுக்கிடுவான் பெலியன். இதை விட ஒன் அண்ட் ஓன்லி ஷேடோ டு ஹோல்ட் அப் அகேன்ஸ்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோ மானார்க் ஆஃப் ஆல் டைம், சாங் ஜின்வூ. சாங் ஜின்வூ கூடயே ஒண்டி கொண்டி நிக்க முடியுதுன்னா ஒரு பல்லி, ஒரு பூச்சி, ஒரு நைட்டு, இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு? பட் ஆப்வியஸ்லி பெலியான் ஓ பவர் தான். அவனால சாங் ஜின்வூ சமாளிக்க முடியும் அண்ட் நான் ஃபேட்டலா சில ஊன்ஸை இம்ப்ளான் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி த ஸ்ட்ராங்கஸ்ட் காட் ஆஃப் சோலோ லெவலிங் சாங் ஜின்வூ டிஃபீட்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரொட்டாகனிஸ்ட்டை எப்படா கொல்ல முடியும்? ஓகே ஃபைன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஐடியாஸ் நான் கியூரேட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா. Am I too late? I'm Minato Namikaze. Brace for an explosion.